ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக் கிரேவி எப்படி செய்யலான்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஆப். இந்த பைமோட்டோ ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எக் கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்: எக்கு, அடுத்தது கோகனட் கொஞ்சமாக, நெக்ஸ்ட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பட்டை, லவங்க, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடியே ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ்னால், மசாலா இதுக்கு ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு, பட்டை, லவங்கம், தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு இதுக்கு தேவையான ஆயில் நல்லா சுடேறினதும் தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு, சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த மசாலா இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாகவே நிறைய விட்டு இது பண்ணுங்க. இப்போது காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூளும், மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூளும், சால்ட் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் நிறைய வந்ததுனால மறுபடியும் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுறேன். பாருங்கள், நிறைய திக்னஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படி கொதிக்க விட்டுட்டா, ஏன்னா பின்னாடி எக் நம்ம சேர்த்துடும் போது ரொம்ப திக்னஸ் ஆகிடும் இன்னுமே. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்துக்கப்புறமா எக்கு இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஊற்றணும், ஏன்னா இது கலக்கக்கூடாது. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது செய்யணுமே. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க தனித்தனியாக. அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படியே ஆம்லேட் திருப்பவும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இது போல் எல்லாமே தனித்தனியாக திருப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்றால் கலக்கக்கூடாது, கலக்கிட்டால் அது சரி நல்லா இருக்காது டேஸ்ட்டாக. இது போல் தனித்தனியாக கலக்கி இதையும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வரட்டும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லி இலை கொஞ்சம் தூவி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, அப்புறம் சாதம், களி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.